ஸ்மிருதி இரானின்னு ஒரு எம்பி தாண்டி இருப்பாங்க, ஏற்கனவே மந்திரியா இருந்தாங்க. ஆமாம். என்னுடைய கேள்விக்கு அந்த அம்மா சரியாக பதில் சொல்லணுன்னே நான் வந்து மந்திரி தப்பு மிஸ்லீட் பண்ணுறாங்க, எனக்கு ப்ரொடெக்ஷன் தேவைன்னு இது ஸ்பீக்கர் அன்சாரிகிட்ட கேட்குறேன். ஆனால் அந்த அம்மாவுக்கு தாங்குறேன். அந்த அம்மாவுக்கு கடும் கோபம் வந்துடுச்சு. அப்படியே மூஞ்சியெல்லாம் ரத்தம் சிவப்பாயிடுச்சு. அப்புறம் நைட் 10:30 மணிக்கு போனால் அவர் பிரணாப் முகர்ஜி நல்லா தூங்கிட்டு, ஸ்டாஃப் என்ன உள்ள நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் சோஃபாவில் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்புறம் அவங்க யாரோ வந்து ஒரு எழுப்பின உடனே அவர் எழுந்தார். நான் வெரி சாரி, நீங்கள் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நாளைக்கு காலையில் நான் வரேன். இல்லை உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு. ஏகே கோபாலனுடைய நான் என்றும் மக்கள் ஊழியரின்னு ஒரு அதை ரொம்ப தெளிவாக சொல்வார். ஒரு மனிதன் கெட்டு போவதற்கான வாய்ப்பு நிறைய உள்ள ஒரு இடம் பார்லிமெண்ட். அவர் சொல்லி ஒரு 50 வருஷம் கழிச்சு தான் நான் போகிறேன். பார்லிமெண்ட்ல வந்து மசோதாக்களை கிழிச்செல்லாம் போட்டிருக்கீங்க. ஆமாம், அது என்ன ஆச்சுன்னா என் பழப்பை கம்ப்ளீட்டாக கெடுத்துருமா. அது எல்ஐசிக்கு ஒரு மசோதா வந்து அன்னைக்கு இருந்தது. மற்ற திமுக அதிமுகக்காரங்க ஆடி போயிட்டாங்க, யாருமே செய்ய மாட்டாங்க. ரிசர்வ் பேங்க் கவர்னர்களை வந்து நீங்கள் என்ன வேணால் வேலை வாங்க முடியும். அந்த எம்பிக்கு இருக்கக்கூடிய பவர் இருக்கு இல்லையா, அவங்க ரொம்ப பணியோடு உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. நீங்கள் ப்ராப்பராக கேள்வி தயார் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னால். இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையில் நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ் ஒரு கட்டத்தில் சமரசம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி இருந்தது. இப்போ மன்மோகன் சிங் இது தொடர்பாக பெருசாக பேச வேண்டாம்னு சொன்ன மாதிரி பொருள்பட்டுச்சு. நீங்கள் அது என்ன சொல்லுவீங்க? இல்லை எனக்கு கரெக்டாக சொல்ல முடியாட்டாலும் பேசிக்காக என்னன்னா, இந்த ரிலே குழுக்களில் எல்லா கட்சி எம்பிஸும் இருப்பாங்கன்னு சொன்னீங்க. பல நேரங்களில் நம்ம வந்து கருத்துக்கள்லாம் நிறைய முரண்படுவோம். ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல நட்போடு இருக்கிறது, இல்லை வந்து எதிரில் வந்தால் கூட முகம் சுளிக்காமல் இருக்கிறதுங்கிறது முக்கியமானது. இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம், நிறைய பேர் வந்து ஈவன் என்னோட ஜென்ரேஷனே கூட மாற்று கருத்து இருந்தால் அவங்க கூட பேசுறதே நிப்பாட்டுறது அப்படிங்கிற மனநிலையில கூட இருக்கிறோம் நாங்கள். பட் இதை மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் நினைக்கிறீங்க? நீங்கள் அதை எப்படி மெயின்டைன் பண்ணீங்க? ஒரு இன்னும் 2 உதாரணம் கூட சொல்ல முடியும். ஸ்மிருதி இரானின்னு ஒரு எம்பி தாண்டி இருப்பாங்க, ஏற்கனவே மந்திரியா இருந்தாங்க. ஆமாம். அவங்க வந்து வேற ஒரு இலாக்காவில் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நாள் என்னுடைய கேள்வி வந்து காமர்ஸ் மினிஸ்ட்ரி பற்றி வரும். நான் கேள்வி கேட்ட உடனே அது சம்மந்தப்பட்ட மந்திரி இல்லை, ஆக எந்த மந்திரி வேணாலும் பதில் சொல்லலாம். ஏன்னா பார்லிமெண்ட்ல அமைச்சர் இருக்கணும். அவங்களுக்கு அமைச்சருக்கு கண்டிப்பாக இருந்து அவன் இல்லாட்டி பார்லிமெண்ட்டை நிறுத்த சொல்லுவோம் நாங்கள். மந்திரி இல்லைன்னா மந்திரி இல்லைன்னு கத்துவோம். அதனால மந்திரி வந்தாலும் என்னுடைய கேள்விக்கு அந்த அம்மா சரியாக பதில் சொல்லணுன்னே நான் வந்து மந்திரி தப்பு மிஸ்லீட் பண்ணுறாங்க, எனக்கு ப்ரொடெக்ஷன் தேவைன்னு இது ஸ்பீக்கர் அன்சாரிகிட்ட கேட்குறேன். மிஸ்லீட் பண்ணுறாங்க, யூ ஹேவ் டு ப்ரொடெக்ட் மீ அப்படின்னு நான் சத்தம் போடுறேன். அன்சாரி தலையிட்டு ரைட்டிங்கில் கொடுங்கிறார். யாரே அவங்கள மந்திரியை ரைட்டிங்கில் கொடுத்துருங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு தாங்குறேன். அந்த அம்மாவுக்கு கடும் கோபம் வந்துடுச்சு. அப்படியே மூஞ்சியெல்லாம் ரத்தம் சிவப்பாயிடுச்சு. அப்போ தான் எனக்கு வந்து அவங்க HR மினிஸ்டர் ஒரு 4-5 பேர் கேந்திர வித்யாலயாவுக்கு சீட்டு வச்சிருந்தேன். இது அந்த அம்மாட்டு கொடுக்கணும் நான். அப்புறம் தான் இதை வச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணுறோம் மேனேஜ். அப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு போகிற பொழுது அவங்க வந்து ஒரு ஃபிஷ் சாப்பிட்டுருந்தாங்க. நான் கேட்டேன் அவங்கள, எதுக்கு இவ்வளோண்டு ஃபிஷ் சாப்பிட்றீங்களே, போதுமான்னு கேட்டேன். போதும், நான் உடம்பு இறக்கணும். நான் இப்பவே இவ்வளோ அழகாக இருக்கியே, இன்னைக்கு இதுக்கு இறக்கணுங்கிறேன். அதுவும் ரொம்ப சந்தோஷம். அது பக்கத்தில் ஒரு அனுப்பிச்சு, அது எனக்கு ஒரு மீன் வாங்கி நான் வந்து உடனடியாக என்ன பண்ணேன், இந்த ஷீட்டு கொடுத்தோன்னு நிறைய கழித்து கொடுத்தேன். அதாவது நீங்கள் எப்படி மூவ் பண்ணுறீங்கிறத பொறுத்து. காங்கிரஸ் அமைச்சர்கள் தான் சிதம்பரம் மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப சட்டத்துக்கு உட்பட்டுருப்பாங்க.
ஜவுடேக்கர் மாதிரி பிஜேபி மந்திரிகள் நல்லா ரொம்ப நல்லா பழக்கம். ம். பார்லிமெண்ட்டில் ஒரு விஷயம் என்னன்னா, சமயத்தை ஏதாவது தேவைன்னா மந்திரி உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார். ஓ! நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மந்திரி வீட்டுக்கு போகலாம். நீங்கள் காலையில் நான் பிரேக்ஃபாஸ்ட் பாருன்னு சொன்னால் அவன் ரெடியாக இருப்பான். ஓ! நீங்கள் அந்த மாதிரி ஒரு நட்பை ஏற்படுத்திக்கணும். இந்த வெளியில் பண்ணுற தகராறு ஹவுஸ்குள்ளே வச்சுக்கூடாது. ஹவுஸ்குள்ளே தகராறு பண்ணலாம். ஆனால் வெளியில் பழகிற பொழுது ம். அவரும் ஒரு சிட்டிசன், ஒரு கட்சியில் இருக்கார், நம்ம ஒரு சிட்டிசன், நமக்கு ஒரு பணி இருக்குது. ம். அந்த பணியை நிறைவேற்றத்துக்கான முறையெல்லாம் பார்க்கணுமே தவிர வெறும் வீம்பு பேசுறதுக்கு போகக்கூடாது. நீங்க பிரணாப் முகர்ஜி அவரோட ஒரு சம்பவத்தையும் குறிப்பிட்டிருந்தீங்க. ஆமாம், பிரணாப் முகர்ஜி ஓகே, அது ஒருத்தர் இப்போ கூட பாண்டிச்சேரியில் இருக்கார். ஒரு முக்கியமான விஷயம், ஒரு 5000 பேர் வேர்ல்டு பேங்க்கு ஒரு 25 லட்சம் கோடி ஏதோ கடன் கொடுத்து அந்த கடனை வசூல் பண்ண வேண்டிய அந்த வசூலுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு 5000 பேரை இந்தியாவில் புதுசாக கிராஜுவேட்ஸ் இருக்கிறாங்க, பெண்கள் ஆண்கள் எல்லாமே, எல்லாம் 30 வயசுக்குள்ள தான் அவங்களுக்கு எல்லாமே. நாங்கள் உட்காந்து பேசினோம், அது முடியும்னு எனக்கு தோணலை. இவ்வளோ பெரிய இஷ்யூவை இதை போய் எப்படி முடிக்கிறது? ஏன்னா அப்போ புதிய பொருளாதார கொள்கை ஒரு நிரந்தரத்தன்மை வேலைகள் இல்லாத போது இது எப்படி முடியும்ன்ற இதுதான் நான் யோசித்தேன். ஆனால் நான் ப்ரிப்பேர் லெட்டர், நான் ஒரு ஷீட் எழுதி மார்ஷலை கூப்பிட்டு அவன் மூலம் போய் அவர்கிட்ட கொடுக்கும். அதில் வாங்கி பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே நைட் 10 மணிக்கு வந்துட்டேன்ட்டார். நான் உடனே இவங்க ஃபோன் பண்ணி, என்ன ஆச்சுன்னா, இங்கே நம்ம இது இப்போ பாண்டிச்சேரியில் அவர் மேனேஜராக இருக்கார் டான்ஸில், அவருக்கு ஃபோன் பண்ணோம். அவர் தான் இவங்களோட கான்டாக்ட் பண்ணார். அவர் உடனடியாக வர முடியலேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பதில் சொல்லிட்டார். அப்போது எனக்கு நைட் 10:30 மணின்னா சாயந்தரம் ஒரு 3-4 பெண்கள், 2-3 பசங்க, ஒரு 5-6 பேர் வந்துட்டாங்க. அப்புறம் நைட் 10:30 மணிக்கு போனால் அவர் பிரணாப் முகர்ஜி நல்லா தூங்கிட்டு இருக்கார். அவன் ஸ்டாஃப் என்ன உள்ள விட்டான், அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காருன்னு. ஆனால் அவர் சோஃபாவில் நல்லா தூங்கிட்டு இருக்கார். அப்புறம் அவங்க யாரோ ஒரு எழுப்பின உடனே அவர் எழுந்தார். நான் வெரி சாரி, நீங்கள் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நாளைக்கு காலையில் நான் வரேன். இல்லை இல்லை, உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன், இந்த பசங்களை ஒரு பேங்க் எம்ப்ளாயிஸ் யாரும் பேசக்கூடாது. நான் அதில் கேட்குற பொழுது ஏதாவது அந்த ஒரு 2-3 பெண்கள் சொல்லி, நீங்கள் ஹிந்தியில் பேசுங்க சார். நான் கம்ப்ளீட்டாக அந்த இஷ்யூவை விலைக்கு, நீங்கள் மாதிரி யூஸ் பண்ணது சரியில்லை, நான் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுறாங்க, ஒரே நேரத்தில் எல்லாரையும் பண்ணால் அந்தந்த ஏரியா பண்ணிட்டோன்னே யூஸ் பண்ண ஆரம்பி. அவர் உடனே யோசிச்சார், அது மாதிரி சில அமைச்சர்கள்லாம் நீங்கள் பார்க்கணும். கொஞ்ச நேரம் என்ன 2-3 கேள்வியெல்லாம் கேட்டார். நான் பதில் சொன்னேன். அப்புறம் மெதுவாக அந்த பெட்டியில் பார்த்தேன். அதுக்கு பேச ஆரம்பிச்ச உடனே நோ 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 வெயிட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு. ஓகே, அதுக்கப்புறம் 15ஆம் நாள் எல்லாம் கன்ஃபர்மேஷன். சம்திங் ஒரு 5000 பேர் உடனடியாக நிரந்தரமாகிறதுங்கிறது பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். அதில் ஒரு 10-12 பேருக்கு என்ன தெரியுமே தவிர பல பேர் மேனேஜர் ஆகிட்டாங்க. இப்போ பேங்க்கினுடைய மேனேஜர், ஸ்டேட் பேங்க்கினுடைய மேனேஜர் ஆகிட்டாங்க. அது ஒரு பெரிய பணியை நம்ம செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி இந்த வேக்சின் யூனிட், அந்த வேக்சின் மந்திரி அப்போ போய் மந்திரி நான் இங்கே வரணும்னுட்டேன். சென்ட்ரல் மினிஸ்டர், பிஜேபி மினிஸ்டர் செங்கல்பட்டுக்கு வேக்சின் யூனிட்டை பார்த்துட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணி இது பண்ணுறாங்க. இன்னும் பண்ணலைன்னா ஆமாம், இவங்களும் இன்ட்ரெஸ்ட் எடுக்காது தமிழ்நாடு சர்க்காரும். ஆனால் ஒரு 300-400 கோடி ரூபா உள்ள யூனிட்.
அது விட்டு செயல்பட ஆரம்பிச்சிருந்ததுன்னா ஒரு ஆசியாவுக்கே எல்லாருக்கும் நம்ம சப்ளை பண்ணியிருக்கோம். நமக்கு மட்டும் இல்லை, ஆசியா முழுக்கவே சப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லாம் இருக்கு. அதனால உங்களுக்கு பார்லிமெண்ட் வந்து அந்த லோக்சபாவோ ராஜ்யசபாவோ நீங்க பார்லிமெண்ட்டுக்குள்ள பேசுற மாதிரியே பழகிறது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ரொம்ப முக்கியமானது. ஆமா, ரொம்ப பழகிறது என்கிற பொழுது நீங்க ஒரு மனிதனோட பழகுறீங்க. தேவைன்னா அவங்களே வந்து வீட்டுக்கு வருவாங்க. ஜனாதிபதி விருந்து கொடுப்பாரு, திடீர்னு ஒரு நாள் துணை ஜனாதிபதி கொடுப்பாரு. நீங்க வெளியுறவுத்துறையில் இருக்கிற பொழுது நான் வந்து பல எம்பசியோட உங்களுக்கு தொடர்பு. அது எம்பசியோட உங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு. எம்பசி வந்து விருந்து கூப்பிடுவாங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்க மாதிரி இருக்கக்கூடிய தோழர்கள் வந்து படிக்க வேண்டியது ஒன்று. தோழர் ஏகே கோபாலனுடைய நான் என்றும் மக்கள் ஊழியரின்னு ஒரு புக், அது ரொம்ப தெளிவாக சொல்வார். ஒரு மனிதன் கெட்டு போவதற்கான வாய்ப்பு நிறைய உள்ள ஒரு இடம் பார்லிமெண்ட். அவர் சொல்லி ஒரு 50 வருஷம் கழிச்சு தான் நான் போறேன். அப்பவே இப்படி இருந்தது என்னன்னா, 50 வருஷத்துக்கு போற பொழுது இந்த பார்லிமெண்ட்டோ அதனுடைய அமைப்புகளோ எவ்வளவு கெட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதுல நீ கெடாம ஷேப் ஆகி வெளில வருதுருக்கு. அதுக்கே ஒரு தொழிலாளி வர்க்க குணம் தேவை, தொழிலாளி வர்க்க கடமை தேவை. அது ரொம்ப முக்கியமானது. அன்னைக்கு இருந்த லீடர்ஷிப்பும் பெரிய ஹெல்ப் பண்ணாங்க. சீதாராம் யெச்சூரியோ, பிரகாஷ் காரட்டோ, இவங்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. பார்லிமெண்ட்ல வந்து மசோதாக்களை கிழிச்செல்லாம் போட்டிருக்கீங்க. ஆமா, அது என்ன ஆச்சுன்னா என் பழப்பை கம்ப்ளீட்டாக கெடுத்துருக்கும். அது எல்ஐசிக்கு ஒரு மசோதா வந்தது, இன்சூரன்ஸு. அந்த மசோதா பைலட் பண்ணுற பொழுது பிருந்தாக்காரத்து தான் நான் இது ஏதாவது பண்ணிக்கு தடுக்கணுமே நான். அப்போ அவங்க லீடர் இல்லை, சீதாராம் யெச்சூரி அவையில் இல்லை, இவங்க லீடர். நான் கேட்டேன், நீங்கள் சரின்றதுங்க, நான் போய் கேட்குறேன், நீங்கள் பிபி மெம்பரு, நான் பார்த்துக்கிறேன் சரிட்டாங்க. நான் பின்பக்கமாக போய் 5 நிமிஷம் வாங்கி கழிச்சு போட்டேன். கஞ்சி அதை தள்ளி விட்டேன். இவருக்கு ரொம்ப நாள் வெளியே இருந்தது கையில், அது தள்ள வேகம். அது கம்ப்ளீட்டாக வீடியோ ஒரு நைட் ஒரு 2 நாள் டிவி முழுக்க வர ஆரம்பிச்சு. அப்புறம் வந்து அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு முடிவெடுக்கிற பொழுது பாண்டிச்சேரி நாராயணசாமி அப்போ மந்திரி, அவர் தான் பார்லிமெண்ட் சார். அவரும் அன்சாரி அலி வைஸ் பிரசிடென்ட், சேர்மன் ஆஃப் தி ஹவுஸ். இதே கூட பாப்புலராக பேர் விட்டு போயின்னு இது பண்ணின்னு கிடப்போகுதுன்னு சொல்லி நிறுத்தினதுனால என் பேர்ல நடவடிக்கை எடுக்கல. ஆனா ஒரு எதிர்ப்பு குரல் மாதிரி தானே சொல்ல, இல்லை அது பண்ணக்கூடாதுன்னு அந்த மாதிரி கூடாதுன்றது எதிர்ப்பு காட்டுறதுக்கான வழிமுறைகளை மீறி அமைச்சர் கையிலேருந்து பேப்பரை வாங்கி குளிச்சு போடுறதெல்லாம் இருக்கு. அது சாதாரண, அது ஒரு விதமான அன்னைக்கு இருந்தது. மற்ற திமுக அதிமுககாரங்களும் ஆடி போயிட்டாங்க, யாருமே செய்ய மாட்டாங்க. எந்த நாடாளுமன்றமும் எந்த கட்சியும் செய்யாதது. ஒரு மிக மிக ஒழுக்கக்கேடான ஒரு விஷயம் என்று கருதக்கூடிய ஒன்றை நீங்க தொழிலாளி வர்க்க பிரதிநிதிக்கிற பொழுது செய்ய வேண்டியது. நீங்க அதை ரெண்டா பார்க்கணும். இப்போ நான் செஞ்சது கரெக்ட் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு ஒர்க்கிங் கிளாஸ்ல இருந்து போறேன். ஆனா பாராளுமன்ற அந்த முறைகள் வழக்கங்கள்ல அது தப்பான்னு கேட்டா தப்புதான். மசோதாக்கள் பத்தி நிறைய எழுதியிருந்தீங்க இன்டர்ஃபைன் பண்ணதுல. அதுல நான் கவனிச்சது வந்து பண மதிப்பிழப்பு நடவடிக்கை தொடர்பானது. உர்ஜித் பட்டேல் அவங்கெல்லாம் கூப்பிட்டு நிலை கமிட்டியில பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த சம்பவத்தை பத்தி சொல்ல முடியுமா? ஏன்னா அதுல வந்து மன்மோகன் சிங் அவரை நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. அதுக்காக அதாவது நான் ஃபினான்ஸ் கமிட்டியில இருந்தேன் ஐயா. ஃபினான்ஸ் கமிட்டியோட முக்கியமான அந்த கமிட்டியோட ஒர்க்கு, ஒரு பட்ஜெட் எப்படி வருது, பெரும்பாலான நம்ம எல்லாருமே பார்க்கறது பட்ஜெட் பேப்பர்ஸ். இந்த பேப்பர்ல மந்திரி பேசக்கூடியது மட்டும்தான் வருது. ஆனால் பட்ஜெட் பேப்பர்ஸ்ங்கிறது ஒரு 7-8 வால்யூம் புக்கு. இன்சூரன்ஸ் என்னன்னு கொடுப்பாங்க, பேங்க் என்னன்னு கொடுப்பாங்க, எல்லாத்தையும் சேர்த்து ரிசர்வ் பேங்க் என்ன சொல்லுது கேட்டு தான் அது வரும்.
அந்த பட்ஜெட் பேப்பர்ஸ் வருதுங்கிற அந்த ஃபினான்ஸ் கமிட்டியில் நாங்கள் இருக்கிற போது அப்போ வந்து உர்ஜித் பட்டேல் இருந்தார். அவங்க ஒத்துக்கலை. ஒத்துக்கலைன்னா எந்த இதை சொல்லணும்? ரிசர்வ் பேங்க் அதை ஏற்றுக்கலை. ம் ரிசர்வ் பேங்க் அதை ஏற்றுக்கலன்னு ரகுராம் ராஜன் அனுப்பிச்சிட்டாங்க வெளில. ம் ரகுராம் ராஜன் தான் ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்தார். ரகுராம் ராஜன் வந்து வெரி ஏபிள் மேன் ஃபைனான்ஸில். யுனைடெட் ஸ்டேட்ஸ் இது ஐக்கிய நாடு சபையிலிருந்து வந்தவர். வேர்ல்டு பேங்க்கில் ஒர்க் பண்ணவர். அவர் பிஜேபி கவர்மெண்ட் ஒத்துக்கிறார். அவர் அப்பாயிண்டட் பை காங்கிரஸ் பார்ட்டி. எனக்கு அபிப்பிராயம் சிவபுரத்திலாம் ரொம்ப நெருக்கமான ஒருத்தர். மன்மோகன் அவரை பயன்படுத்தினார். இது வந்த உடனே இதை செய்யணும்னு சொல்கிறப்போ அவர் முடியாதுட்டார். மோடியும் பேசி பார்த்தாங்க, அருண்ஜேட்லி பேசி பார்த்தாரு, அவர் முடியாதுன்னு சொல்லிட்டார். அதுதான் என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் அவர் எங்கிட்ட நான் பேசுகிறேன், நானும் அவர்கிட்ட பேசுகிறேன். ஃபினான்ஸ் கமிட்டிக்கு அவர் வருவார். அந்த கமிட்டியில் நாங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பதில் சொல்கிறோம். ஓகே. அதாவது மீட்டிங் ரிசர்வ் பேங்க்கில் நடக்கும் பாம்பேயில். பாம்பேயில் ரிசர்வ் பேங்க்கில் என்ன மீட்டிங் நடக்குதோ அந்த மீட்டிங்க்கு வரக்கூடியவங்க பதில் சொல்லணும். ரிசர்வ் பேங்க் கவர்னர். ரிசர்வ் பேங்க் கவர்னர்களை வந்து நீங்கள் என்ன வேணால் வேலை வாங்க முடியும். அந்த அந்த எம்பிக்கு இருக்கக்கூடிய பவர் இருக்கு இல்லையா, அவங்க ரொம்ப பணியோடு உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. நீங்கள் ப்ராப்பராக கேள்வி தயார் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க டிஸ்கஷன்லேயே ரொம்ப மரியாதையோடு பதில் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ரிசர்வ் பேங்க் கவர்னர். இந்தியாவிலேயே மிக மிக முக்கியமான பொறுப்பு அது. ஆனால் அந்த எம்பி கேள்விகிட்ட கேட்குற கேள்விக்கு அது சரியான கேள்வியாக இருந்தால் ரொம்ப பணிவோடு அவங்க பதில் சொல்லுவாங்க. அதில் உர்ஜித் பட்டேலும் இருந்தார். பல கேள்விகள் அந்த மாதிரி வர்ற பொழுது கிட்டத்தட்ட ரகுராம் ராஜனுடைய நிலைமை தான் உர்ஜித் பட்டேலுக்கு. அவருக்கும் பெரிய உடன்பாடு இல்லை. கிடையாது கிடையாது கிடையாது. ஆனால் உடன்பட வச்சுட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு நிதி அமைச்சகத்துக்கும் ரிசர்வ் வங்கிக்கும் எப்பவுமே ஒத்துப்பாங்க. இங்கே மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே ரிசர்வ் வங்கி என்பது அந்த வரவு செலவு நாணய மதிப்பு இதை பற்றி தான் கவலைப்படும். நிதி அமைச்சகம் இருக்க அமைச்சர் என்ன சொல்வார், தேர்தல் வரப்போகுதுப்பா, கொஞ்சம் சலுகையெல்லாம் கொடுக்கலாம். நிதி அமைச்சகம் சொன்னால் கூட அது ரிசர்வ் பேங்க் அப்ரூவ் பண்ணுறது ரொம்ப சிரமப்படும். இந்த ரிசர்வ் பேங்க் நீங்கள் ஆரம்ப காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேருனுடைய கொள்கைகளை அமுல்படுத்த மறுத்த ரிசர்வ் பேங்க் கவர்னர் டிடி கிருஷ்ணமாச்சாரி அப்போ நிதி அமைச்சர் வெளியில் போன்னு சொல்லிட்டார். முதல்ல ரிசர்வ் பேங்க் கவர்னர் வெளியில் போயிட்டார், ரிசைன்மெண்ட். ஆகவே ரிசர்வ் பேங்குக்கும் நிதி அமைச்சகத்துக்கும் முழு உடன்பாடு உலகத்தை எந்த நாட்டில் எடுத்துக்கிட்டாலும் இருக்காது. ஏன்னா அவங்க அந்த ரூபானா பைசா எப்படி இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. பணப்புழக்கம் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அவங்க டிபார்ட்மெண்ட்டே வேற. அவங்க ஒன்றும் பாலிட்டிஷியனோட இருக்க மாட்ட அவசியம் இல்லை. இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையில் நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ் ஒரு கட்டத்தில் சமரசம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி இருந்தது. இப்போ மன்மோகன் சிங் இது தொடர்பாக பெருசாக பேச வேண்டாம்னு சொன்ன மாதிரி பொருள்பட்டுச்சு. நீங்கள் அது என்ன சொல்லுவீங்க? இல்லை எனக்கு கரெக்டாக சொல்ல முடியாட்டாலும் பேசிக்காக என்னன்னா, இரண்டுமே ஒரு முதலாளித்துவ கட்சி. காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் மதவாதம் செக்குலரிசம்ங்கிறத தவிர பாக்கி பல்வேறு விஷயங்கள் ஒற்றுமையான விஷயங்கள்ங்கிறது ஒரு ஒரு கம்யூனிஸ்ட் என்கிற முறையில் நம்ம பார்க்க மாட்டக்கூடாது. பட்ஜெட் தயார் பண்றதோ இதெல்லாம் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ஒரே விஷயம் வித்தியாசம் என்னன்னா, இவன் மதவாதம் பேசுவான், அவன் மத சார்பின்மையே பேசுறான். அந்த வித்தியாசம் அந்த அரசியல் சமூக வித்தியாசத்தை தவிர பாக்கி இவங்களுக்குள்ள எல்லாமே ஒன்னாதான். ஏன்னா சிஸ்டம் வந்து முதலாளித்துவ சிஸ்டம். இந்த சிஸ்டத்துக்குள்ளதான் அந்த கட்சிகள் வேலை செய்ய முடியும்.
10% இடஒதுக்கீடு இந்த உயர் சாதியில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கானது, அந்த அந்த டிஸ்கஷன் வரும்போது தமிழ்நாட்டில் நீங்கள் ரொம்ப அதிகம் பேசப்பட்டீங்க. இப்போ இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்ததை பற்றி புத்தகத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அவருடைய சந்திப்பு உங்களுக்கு என்ன மாதிரியான இம்ப்ரெஷன் கொடுத்தது? அவர் எப்படி பிஹேவ் பண்ணார்? முதல்ல ஒரு பாராட்டாக தான் அதை பார்க்குறீங்களா? ஆமாம், உங்களுக்கு லைனுக்கு கிடைக்கிற வெற்றி ஹிந்துத்வா வந்து உங்களை என்ன பார்க்குதுன்னு பார்க்குற பார்வை. நான் இந்த பில்லை பற்றி பேசுகிற பொழுது கனிமொழி என்கிட்ட வந்து என்னங்க இப்படி பண்ணுறீங்கன்னு தொலைக்காட்சி அவங்களுக்கு சாதகமாக அதை மட்டும் கரெக்டாக எடுத்து டிவியில் திருப்பி போட ஆரம்பித்தாங்க. அப்போ ஒரு மார்க்சிஸ்ட்டை எப்படி ட்ரீட் பண்ணணுங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது. உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது என்று நினைக்கிறாங்க. நீங்கள் ஸ்பேஸ் எடுத்துக்கிறதுக்கான போராட்டத்தை நடத்துறீங்க. ஒரு கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ண தெரியும். எப்படி ஃபுட்பால் டீம் இருந்தால் தான் ஃபுட்பாலில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணி விளையாடணும். டீம் இல்லைன்னா ஒரு ஃபுட்பாலோ ஹாக்கியோ விளையாடவே முடியாது. இன்றைக்கி நாங்கள் பார்க்குறதெல்லாம் தனியாக நாங்கள் சாதிச்சிரும் அப்படிங்கிற மனநிலையில் தானே நிறைய